எடுத்துருச்சு, எல்லாம் காய் பிஞ்சு ஒதுங்குது. நல்லா காய் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நாள் போனால் நல்லா காயாகி போயிடும். செடி இப்போ மழை இல்லைனாலும் காய்ச்சி போயிடும். புது பயிர் வந்து குழம்புக்கு 2 மாசம்னாலும் ஆகணும். பழைய பயிர் வீட்டில் இருக்குது பாரு, அதுதான் இப்போ குழம்புக்கு போடணும். இது வந்து 2 மாசம் ஆனா தான் குழம்பு நல்லா இருக்கும். பழைய பயிரெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அந்த புது பயிர் வச்சிருந்தா அந்த குழம்பு வைக்கணும். பிஞ்சு பயிர் அப்படி எப்படி இருக்குது. பாருங்க, அந்த வயலில் போட்டிருந்தோம், அதெல்லாம் அறுவடை ஆயிடுச்சு. இப்போ போட்டிருக்கிறது பாருங்க, பிஞ்சு பூமா இருக்குது. அந்த பயிர் தாங்க இப்போ குழம்புக்கு ஆகும். இந்த பயிர்னா 2 மாசம் ஆகும். பழைய பயிராக இருந்தால் குழம்பு செய்ய நல்லா இருக்கும். பாருங்க, இந்த வருஷம் நல்லா மாமரம் பூ எடுத்துருக்குது. போன வருஷம் சரியா பூவை எடுக்கலைங்க. இந்த வருஷம் நல்லா பூ காப்புக்கு வரும். பாருங்க, இதுதான் செஞ்சாலும் அப்போ அறுத்து நல்லா சோளத்தை காய வச்சு அடிச்சு கேட்குறவங்களுக்கு அனுப்புவேன். என்ன பார்க்குறேன் செய்கிறேன்? பொரிப்போண்டா செய்ய போறேன். செஞ்சு கூட சாப்பிட்றேன். சரி, உனக்கு பல்லுல அத்துறது நல்லா பசன்னு இருக்கும். அதுதான் செஞ்சு கொடுக்குறேன். சரி வா, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வா, மாட்டெல்லாம் பிடிச்சி நெவலில் கட்டி மாட்டுக்கு தீனி போட்டு வந்துட்டேன். பச்சை தட்டு அள்ளி போட்டு வந்துட்டேன். நான் ஆடெல்லாம் மேய்ச்சி கட்டிட்டு வந்துட்டேன் தண்ணி கட்டி. பொரிப்போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 படி பொரி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். கொண்டு போய் நல்லா மாவை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. பொரிய மாவு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க. கடல மாவு 1/4 கிலோ எடுத்துக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. அரைச்ச பொரிங்க இதுலேயே சேர்த்திக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். 3 பெருவெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகா அரிஞ்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சரி, சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். தண்ணியே பதமாக ஊற்றி பேஞ்சிக்கணுங்க. கொஞ்சம் அதிகமாக போயிட்டு குளன்னு போயிடும். நம்மளுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும். பாருங்க, இப்படிதான் பிணையணும்.
இந்த மாதிரி மாவு பிணைஞ்சி போண்டா போட்டா பொறி போண்டா அப்படி பஞ்சு ஆட்டுருக்குங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி செய்யறேன். பாருங்க பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இவ்வளவு பத்தல தாங்க போடணும் பாருங்க. இப்படி போட்டா சரியா போயிடும். அடுப்பத்தை வச்சுக்கலாம். இதை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் தட்டி வை, எண்ணெய் ஊற்றலாம். வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்று. சரி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு போண்டா போடு. போட்டுக்கலாம். கும்முன்னு வாசனையா இருக்குது. எடு. சரி அழியறோம். சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சரி. அருமையா இருக்குது. நல்லா சூப்பரா. அப்படி பச பசன்னு இருக்கலாம். இதான் இதான் பொறி போண்டான்னா இப்படிதான் அப்படி பஞ்சாட்டு இருக்குது. பொசன் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரட்ட ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.